பார்ட் 1 பார்ட் 2 போட வேண்டியதாக போச்சு. சரி, ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது பிளான் பண்ணுங்கள். ஃப்ரைடே ஈவினிங்காக பிளான் பண்ணிடுங்க, சரியா? அட்லீஸ்ட் எவன் பார்ட்னர் கிடைக்காட்டி கூட நீங்கள் பர்சனலாக எங்கேயாவது போகணும், புது இடத்துக்கு போகணும், புது புக்கை ரீட் பண்ணணும், இல்லை புதுமையாக ஏதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது அன்றைக்கி ஒரு நாள் பண்ணதுக்கு யோசிங்க. நிறையா ஸ்கில் ஆட் பண்ணுங்கள், சரியா? ஸ்கில் ஆட் பண்ணிங்க. அந்த ஸ்கில்லை வந்து அன்றைக்கி ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் போயிட்டு அந்த வீக்கெண்ட் வந்து அந்த மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டெய்லி ரொட்டீன் விட்டு நீங்கள் தவிர்த்து இருக்கணும், சரியா? அதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும். அதான் சொல்கிறேன், இப்போ அப்போ தான் நம்ம வந்து யூ கேன் ஃபீல் யுவர் செல்ஃப். அதாவது என்ன எரிஞ்சாலும் ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து அஜித்தோட அப்பா வந்து அஜித்துக்கு வந்து பை மெமரி பேசுவார். புது இடத்துக்கு போகணும், புது மக்களை பார்க்கணும், அதனால் என்ன கிடைக்கும், யூ கேன் ஃபீல் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி, அது சரியான அந்த படம் அது, சரிங்களா? அதனால் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர், யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள் ஃபார் ஷோர், சரியா? பட் அதை வந்து அடையிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, சரியா? நான் வந்து ஆஸ் அ லோனர், அதனால் நான் வந்து ஐ கேன் ஃபீல் மை செல்ஃப் இன் மெனி டைம்ஸ். உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்கிறேன். சும்மா சிம்பிளாக சொன்னால் உங்களுக்குன்னு அந்த ஒரு நாள். ஏன்னா 5 நாளுமே நம்ம வந்து கச்சன்னு தான் இருப்போம். 4 பேரை பார்ப்போம், மீட்டிங் இருக்கும், ஒர்க்கில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எங்கேயாவது போவோம், வருவோம், இதுவும் ஒரு மாதிரி கச்ச. அதெல்லாம் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவிட்டிக்காக. பட் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நமக்காக டெய்லி நான் அவங்க சொல்லியிருக்கேன் 6 மணி சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நேற்று கூட ஒரு டைம் ஃபேம் ஒன்று போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. நான் போடல, இன்ஸ்டாவில் தான் போட்டேன். அது பர்ஃபெக்ட். அது இல்லை 5 to 9 இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு, 9 to 6 வந்து அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்காக ஒரு சண்டே வந்து உங்களுக்கான நாளாக மாற்றிக்கங்க. அந்த நாளை வந்து ஒர்க் பண்ணாதீங்க. காசு ப்ரொடக்டிவிட்டியாக நீங்கள் என்ன பண்ணுறது, அந்த ஒர்க் ரிலேட்டடாக சிந்திக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க மேனேஜர்கிட்ட, அந்த ஒரு நாள் நான் லீவ் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு, இந்த ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் grow up and you definitely go to next level for sure. Okay, see you on another video. Bye.